Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 3.5ல கொஸ்டின் நம்பர் 2 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் 3லேருந்து ரிமைனிங் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 3 என்ன அப்படின்னா சால்வ் தி ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு குவாட்ராடிக் மாதிரியும் இல்லை கியூபிக் மாதிரியும் இல்லை, ஸோ சம்திங். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டும் சேம், ஆஸ் வெல் அஸ் ரெண்டு வேரியபிளோட பவரும் பாருங்களேன் சேமாக தான் இருக்குது. பட் இங்கே என்னென்னா ப்ளஸில் இருக்கிறது இங்கே மைனஸ்னால் 1/x ஃபார்மில் எழுத போகிறோம். ஸோ தட் இஸ் தி ஐடியா. ஸோ அப்போ இதை வேறு ஒரு வேரியபிளாக மாற்றி சால்வ் பண்ண போகிறோம். அப்போ கிவன் என்ன 8 × x பவர் 3/2n minus 8 × x power minus 3/2n equal to 63. Right, so that is given. அப்போ put a equal to 3/2 power 2n அப்படின்ற மாதிரி நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். தென் இந்த 63 லெஃப்டில் கொண்டு வரலாம். அப்புறம் ஸோ அப்போ இனிஷியலாக இதை சப்ஸ்டிடியூட் பண்ணுறப்ப இட் பிகம்ஸ் x power a and this becomes x power minus a equal to 63. கரெக்டாக a பிளேஸில் 3/2n பிளேஸில் a போடுறோம், அவ்வளோதான். தென் இந்த 1/xனால் நம்ம என்ன பண்ணுவோம், x இன்வர்ஸை வந்து 1/xன்னு எழுதுவோமா. ஸோ இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் x power minus a. ஸோ அதை என்ன பண்ணலாம் 1/x power 8. ஸோ 8/x power a and this is 8 × x power a, this is 63. ஓகே, ஸோ அப்புறம் இதை கிராஸ் பண்ணால் என்ன வரும் 8 × x power a the whole square minus 8 divided by x power a equal to 63. ஸோ அப்போ இதை இங்கே ரைட்டில் கொண்டு போங்க. ஸோ தட் யூ வில் கெட் 8 × x power a power 2 minus 8. இது இங்கே வந்ததுன்னா 63 × x power a. தென் இந்த x power a லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் 8 × x power a square minus 63 × x power a minus 8 equal to 0. ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் இருந்துச்சு. அப்போ இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் என்ன ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன். ஸோ இது y மாதிரி ஃபார்மில் எடுத்தீங்கன்னு வைங்களேன் 8y square minus 63y minus 8 equal to 0 ஃபார்மில் வந்துடுச்சு. ஸோ அப்போ குவாட்ராடிக் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 × 8 minus 8. ஸோ அப்போ minus 64 வரணும். ஆட் பண்ணால் மிடில் டேர்ம் minus 63 வரணும். அதாவது ரெண்டு டேர்மே மல்டிப்ளை பண்ணால் we need minus 64, ஆட் பண்ணால் minus 63 வரணும். அப்போ 1 × minus 64 பண்ணிங்கன்னா will get minus 64 அண்ட் ரெண்டே ஆட் பண்ணுங்கள் will get minus 63. ரைட், ஸோ இங்கே ஏன் மைனஸ் போடுறோன்னா இந்த நம்பருக்கும் நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால. அண்டு டேரெக்டாக எழுதலாமா கேட்டால் நோ, பிகாஸ் ஒரு கான்ஸ்டன்ட் 8 இருக்குது. அப்போ என்ன பண்ணோம் 1/8 and minus 64/8 டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் 1/8 remains as it is and this is minus 8. அப்போ x power a is your variable. So x power a into plus 1/8 into x power a minus 8 equal to 0. So x power a equal to a 1 minus 1/8 and x power a equal to plus 8. ஓகே, அண்ட் a1 நம்ம என்னவா எடுத்துருக்கோம் 3/2n. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணணும் திரும்ப. ஸோ அப்போ x power 3/2n equal to 8ன்னு எடுத்துக்கிறோம். ஏன் இந்த 1/8 minus 1/8 எடுக்கலன்னா இட் இஸ் நெகட்டிவ். ஸோ அப்போ இங்கே ஸ்கொயர் ரூட்டில் இருக்கும் டேர்ம் லாஸ்ட்டாக சிம்பிளிஃபை பண்ணுறப்ப x power 1/2n வரும். அப்போ நாங்கள் ரூட்டுக்குள்ளே minus of 1/8ன்னு வந்துடும். ஸோ அப்போ இதை நான் ரைட்டில் கொண்டு போகிறப்ப இட் பிகம்ஸ் x power n equal to root of minus 1/8. அப்போ மைனஸில் இருக்கப்போ we are not getting a real root. ஸோ அதனால் we leave that root and we are taking x power a equal to 8ன்ற விஷயத்தை. அப்புறம் a வந்து 3/2n எடுத்துருக்கோம், அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ x power 3/2n equal to 8 வந்து என்ன பண்ணலாம் 2³ எழுதலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், இதை இப்போ நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும். என்னது x power a பவர் பின்னு இருந்தால் என்ன பண்ணுவீங்க x power a into bன்னு எழுதுவீங்களா. அப்போ இங்கே a into b ஃபார்மில் இருக்கிறத நான் என்ன பண்ணலாம் பவரில், அதாவது இந்த 3 மட்டும் என்ன பண்ணுறேன்னா த ஹோல் பவரில் எழுதிக்கிறேன். ஸோ அப்போ இட் பிகம்ஸ் x power 1/2 power 3 equal to 2 power 3. ஸோ அப்புறம் ரெண்டு பக்கமும் அந்த கியூப் ரூட்டை கேன்சல் பண்ணலாம். ஸோ தட் வில் கெட் x power 1/2 n equal to 2 அப்படின்னு இருக்குது. அப்புறம் இதை நான் திரும்ப இதே மாதிரி இந்த பவர் ஃபார்முலா யூஸ் பண்ணி x power 1/n பவர் 1/2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆர் அப்படியே வச்சு கூட நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அதாவது இந்த 1/2 என்ன ரைட்டில் கொண்டு போனால் என்ன ஆகும், ஸோ x equal to 2 power 2n வந்துடும். அப்புறம் 2 power 2n என்ன பண்ணலாம் 2 square power n, ஸோ which is 4 power n. ஸோ அப்படியே கூட எழுதிக்கலாம். ரைட், ஸோ அப்புறம் இங்கேருந்து நான் இந்த ப்ராடக்ட் ரூலை ரிவர்ஸில் யூஸ் பண்ணி நான் இதை பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. பட் இங்கே டேரெக்டாக பண்ணுறேன். அந்த 1/2 into 1/nல 1/2 ஹோல் பவரில் கொண்டு போகிறேன். அப்புறம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் 2 square, ஆர் இந்த 1/2 அங்கே கொண்டு போனீங்கன்னா இட் பிகம்ஸ் 2 square. ஸோ x power 1/n equal to 2 square, அதாவது x power 1/n equal to 4ன்னு வரும். ஸோ அப்புறம் இந்த n அங்கே கொண்டு போனால் என்ன ஆகும் x equal to 4 power n. Therefore x equal to 4 power n is a solution, is a root of the
equation. அவ்வளவுதான். So that is the solution for this question number 3. Okay. And question number 4 பாருங்களேன். 2 into root of x by a plus 3 into root of a by x equal to b by a plus 6a by b. So something ஏதோ டிஃபரெண்டான ஃபார்மில் இருக்க மாதிரி இருக்கு. It's not in the form of a quadratic equation or cubic equation. That is ஒரு polynomial ஃபார்மில் இல்லாத மாதிரி இருக்கு. But we can convert this into a polynomial form. So எப்படி அப்படிங்கிறதா இங்கே சொல்யூஷன் given என்ன அப்படின்னா 2 into root of x by a plus 3 into root of a by x equal to b by a plus 6a by b அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த root of x by a க்கு பதில் I am going to substitute it as y. Then what is இதோட reciprocal? Actually இந்த root of x by a நான் என்ன பண்ணலாம், root of whole root of x by a we may write it as root of x by root of a ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ அப்போ இதோட ரெசிப்ரோக்கல்னா என்ன வரும், ஸோ root of a divided by root of x, that is the reciprocal, அதாவது root of a by x. அப்போ இதை நான் y-ஆ எடுத்தா இதோட ரெசிப்ரோக்கல் இதுவோ, அப்போ this becomes என்ன 1 by y. So that is what I am writing here. So root of a by x becomes 1 by a. So அப்போ இந்த இடத்துல 1 by y, இந்த இடத்துல y போடுங்க. So 2y plus 3 into 1 by y equal to right hand side cross multiply. So b into b, b square, 6 into a, 6a into a is 6a square divided by a into b. Okay, so அப்புறம் இது என்ன ஆகும், இதை இங்கே கிராஸ் பண்ணிங்கன்னா 2y square plus 3 the whole divided by y equal to 6b square plus 6a square divided by ab. அடுத்து என்ன பண்ணலாம், ஸோ இதை இங்கேயும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ தட் என்ன ஆகும், ab into that is 2y square plus 3 into ab equal to b square plus 6a square into y அப்படின்னு வரும். ஸோ அப்புறம் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2ab into y square plus 3ab அண்ட் இந்த லெஃப்டில் ரைட்டில் இருக்க டேர்ம் இங்கே கொண்டு வந்தால் b square minus plus 6a square times y equal to 0. ஓகே, ஸோ இது ஃபார்மில் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், ஸோ 2ab into y square, அடுத்து இது என்ன, மைனஸ் ஆஃப் 6b square மைனஸ் ஆஃப் b square plus 6a square into y plus 3ab equal to 0. அப்போ இது ஒரு quadratic equation ஃபார்மில் வந்துடுச்சு, ரைட், பிகாஸ் y square y இருக்குது, இதெல்லாம் கான்ஸ்டன்ட். முன்னாடி நமக்கு நம்பர்ஸ் இருக்கும்ல, 5 3y square மைனஸ் 5y plus 6 இப்படி எழுதுவோம்ல. ஸோ அந்த 5 பிளேஸில் we are having this number. அதே மாதிரி in place of 3 we are having this and in place of 6 நமக்கு 3ab, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப these two are numbers, right? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப 2 3s are 6, a into a square, b into b square வரணும், ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்ப. சிமிலர்லி ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறப்ப I need to get என்னது, மைனஸ் ஆஃப் b square plus 6a square, அதாவது ரெண்டுமே மைனஸை காமன் எடுத்திங்கன்னா will get this. அப்போ என்ன, டேரெக்டாக அந்த ரூட்டே தான், இது ரெண்டுமே தான், அதாவது மைனஸ் 6a square into மைனஸ் b square பண்ணுங்களேன், மைனஸ் into மைனஸ் become plus and 6 into a square b, 6a square into b square becomes 6a square plus 6b square. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. So minus of 6a square minus b square வருமா, if you take minus commonly outside it becomes this. So b square plus 6a square, அவ்வளோதான். ஸோ அப்போ what is the root, minus 6a square minus b square. அப்படி எழுதி இல்லாமல் கேட்டால் no, because இங்கே என்ன இருக்குது, ஒரு 2ab வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. அப்போ அந்த 2ab-ஐ we have to divide with both the terms. ஸோ அப்போ minus 6a square கூட 2ab-யும் மைனஸ் b square கூட 2ab-யும் டிவைட் பண்ணுறீங்க. அடுத்து இதை 2ல் கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸ் 3a டிவைடட் பை b, இங்கே ஒரு a போயிடும். அதே மாதிரி இங்கே ஒரு b கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ மைனஸ் b பை 2a அப்படின்னு வந்துடும். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம எழுத வேண்டியதான். அப்போ y மைனஸ் 3a பை b, y minus 3 that is b by 2a equal to 0. அப்போ தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணிங்கன்னா y equal to 3a by b and y equal to b by 2a, ரெண்டு வேல்யூ ஆஃப் y கிடச்சிடுச்சு. ஓகே, ஸோ தட் இஸ் தி வேல்யூ ஆஃப் y. பட் அதோட சொல்யூஷன் முடிஞ்சதாக கேட்டால் நோ, பிகாஸ் அவர் கொஸ்டின் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் எக்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. அப்போ யுவர் ஆன்சர் ஷுட் பி in terms of x. அப்போ y-ஐ நம்ம என்னவா எடுத்திருக்கோம், ஆக்சுவலி root of x plus a equal to y. அப்போ அதை திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ root of x plus a equal to இந்த இடத்துல 3a by b. அடுத்து இங்கே வந்து என்ன, root of x by a equal to b by 2a. ஸோ ரெண்டு வேல்யூ நம்ம போடுறோம். அப்புறம் ரெண்டு பக்கமும் இதை நான் ரூட்டை கேன்சல் பண்ணோம், அதுக்காக ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணுறோம் ஃபார் தி போத் தி கேசஸ். ஸோ அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணிங்கன்னா திஸ் பிகம்ஸ் root of x by a the whole square into 3a by b the whole square. இது வந்து root of x by a the whole square equal to b by 2a the whole square. அப்போ இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா x by a equal to 9a square, 3a square பண்ணால் 9a square by b square and this becomes x by a equal to b square by 4a square. ஓகே, ஸோ அடுத்து என்ன ஆகும், இந்த a இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9a cube by b square. ஸோ தட் இஸ் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். அண்ட் இங்கே என்ன ஆகும், ஒரு a கெட்ஸ் கேன்சல் டு தி டினாமினேட்டர். இங்கே a ஸ்கொயர்லேருந்து ஒரு a கேன்சல் ஆச்சுன்னா வில் கெட் x ஈக்குவல் டு b ஸ்கொயர் பை 4a. ஓகே, therefore the roots are, நமக்கு என்னென்ன ரூட்ஸ் வரும், 9a cube by b square, this is the first root,
and b square by 4 is the second rule, right? That's all for the question number 4. okay, so that's all for this question. அவ்வளோதான் முடிஞ்சு. okay, so இங்கே வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் பார்க்குறப்ப it is not in the form of பாலினாமியலாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நிறைய கான்ஸ்டன்ட்லாம் இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலி சிம்பிள் கொஸ்டின் தான். இந்த ஒரு டேர்முக்கு பதில் வேறு ஒரு வேரியபிளாக மாற்றி இதை ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் அண்டு தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக ஒரு 7 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோவில் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.